ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு வந்து எதுவும் அரைச்சி ஊற்றாமல் சிம்பிளாக எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதே மாதிரி வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வினிபாலா யூடியூப் சேனலை. ஊற்றிக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சோன்னா கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிடலாம். சில பேர் சீரகம் போட்டும் தாளிப்பாங்க. நான் வந்து கடுகு போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சு வெங்காயம் தக்காளியை இதை போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். அப்படி வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுடலாம். கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நறுக்கி வச்ச தக்காளியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மசியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சோண்டு அதில் உப்பு சேர்த்து மூடி வச்சிட்டோம்னா அது வந்து நல்லா மசிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சோண்டு சிக்கனை, அதாவது சிக்கன் நறுக்கி வச்சுருக்கலாம்ல, அந்த சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நம்மளுக்கு வந்து நல்லா மசிஞ்சிடுச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஓகே, ஓரளவுக்கு நல்லா இது பண்ணி வந்துடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை வந்து போட்டுக்கலாம். சிக்கன் பெரிய பெரிய பீஸாக சிக்கன் கடைக்காரன்ட்டு சிக்கனை பெருசாக நறுக்கி கொடுக்க சொன்னால் அவர் பெருசாக நறுக்கி கொடுத்துட்டாரு. அதை கிண்டுறதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு 4-5 தடவை சிரிக்கிறான். இதை எப்படா வேக, நம்ம எப்படா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த சிக்கன் அந்த துண்டுலாம் நம்ம பெருசாகவே இருக்கும். அது வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுச்சு. நீங்கள்லாம் சிக்கன் அறுக்கையிலே அதை வந்து சின்ன பீஸாக போட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா லேட்டாக, அதாவது நைட் போய் எடுக்கிறதுனால அவங்க மூளை புரட்டையினால பெருசாகவே நறுக்கி போட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. அவளுக்கு என்ன சொன்னால் எடுத்து எடுத்து வேறு தூக்கி தூக்கி போடுறா.
இத்ததள்ளி சிக்கன் பீஸு எப்படா சாப்பிட போகிறோம், அது வேகிறதுக்கே லேட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காமெடியாக போச்சு. சுட்டுருச்சா? சரி அது உப்பை போட்டு மூடி வச்சுட்டு இப்போ பார்த்தா நல்லா வெந்துருச்சு. அதை வேற பார்க்குறேன்னு அப்பக்கிட்ட செல்லை வேற நான் அங்கிட்டே கொண்டுகிட்டே போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கறி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதோட சிக்கன் மசாலா இருக்கிறவங்க சிக்கன் மசாலா அது குழம்பு மசாலா பொருள்லாம் போட்டுருவோம். நாங்கள் வந்து வீட்டில் அரைச்சிருப்போம் மசாலா, அந்த மசாலா தூள் தான் கொடுக்குறோம். ஏன்னா எல்லாம் அரைச்சி ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்படி சிம்பிளாக வச்சு சாப்பிட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஈரல் வேணும்னு சொல்லிவிட்டு அந்த கடைக்காரரோட ஒரே சண்டை. கடைசியில் ஈரலும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. சரி கிடச்சதை வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துருந்தாச்சு. சண்டைனா சிக்கன் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும்ல, அதனால். ஈரல் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஈரல் காலி ஆகிடுச்சு. ஐயோ அந்த வீட்டில் சாப்பிடாதே, ஈரல் தான் வேணும். அப்போ கறி வேணும், வேறு என்ன வாங்கிட்டு வேணும். ஆமாம், நீங்கள் அப்படியே இல்லைன்னு வந்துருப்பேன். ஆமாம் வேணாங்க போடு. வந்து அந்த மசாலா தூளை போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் நல்லா பிடிக்குமா காரம் போட்டு சாப்பிடலாம். இல்லை எங்களுக்கு கொஞ்சமாக இருக்குன்னா ஒரு லைட்டாக கட்டு சாப்பிடுவேன். வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் மட்டும்தான், வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் சேர்த்துக்கிறது கிடையாது. இப்போ நல்லா மசாலா தூளை போட்டு கிண்டியாச்சு. அது பார்த்தீங்கன்னா தெரியும் கறியை அப்படியே கிண்டி உடையிலே சிக்கன் பீஸ் வந்து அப்படியே உடஞ்சிச்சு. நல்லா தான் அது வெந்துருச்சு. ஏதோ கொஞ்சம் தண்ணியாக சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருவோம். அவ்வளோதான். கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேணும், ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா 10 நிமிஷமே போதும். 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சா ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடும். ஓகேங்களா? இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதாவது எங்கேயாவது வெளியில் போகணும், லேட் ஆகிடுச்சு அப்படின்றப்ப இந்த மாதிரி சிம்பிளாக சிக்கன் குழம்பு வந்து செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், மூடி வச்சாச்சு. பொரிச்சதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு நல்லா வந்துருச்சு. சாப்பிட்டு பார்த்தோம், நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகே பாய். போகையில் அப்படியே கமெண்டில் சொல்லுங்க. அவ்வளோ சிக்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.